السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தொடர் கல்வி வகுப்பிலே அல் குர்ஆனுக்குரிய விளக்கத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக இரண்டாவது அத்தியாயமாகிய சூரத்துல் பக்ராவினுடைய விளக்கத்தை இந்த வகுப்பிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த சூறாவையும் இது போன்று அல் குர்ஆனிலே உள்ள ஏனைய அனைத்து சூறாக்களையும் சரியான முறையில் படித்து விளங்குவதற்கும் அமல் செய்வதற்கும் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கடந்த வகுப்பிலே 163வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே 164வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். 164வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் لآيات لأولي والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியவற்றை கொண்டு செல்லும் கடலிலே கொண்டு செல்லக்கூடிய கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் மழையை இறக்கி பூமி இறந்த பின் அதை அவன் இந்த மழையின் மூலம் உயிர்ப்பிப்பதிலும் எல்லா விதமான உயிரினங்களை அவன் பூமியிலே பரவச் செய்திருப்பதிலும் காற்றுகளை சுழலச் செய்வதிலும் வானம் பூமிக்கிடையில் வசப்படுத்தப்பட்டுள்ள மேகத்திலும் சிந்திக்கக்கூடிய விளங்கிக் கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, 163வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், வணக்கத்திற்குரிய உங்களுடைய கடவுள் அல்லாஹ் ஒருவன்தான், அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான கடவுள் யாரும் இல்லை என்பதை சொல்லி காட்டுகிறார். இந்த வசனத்திலே அல்லாஹ் அவன்தான் கடவுளாக இருப்பதற்கு, அவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியானவனாக இருப்பதற்கு நியாயத்தை சொல்கிறார். அல்லாஹு தஆலா தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன். அல்லாஹு தஆலா பிரபஞ்சத்தை படைத்தவன் என்கிற அந்த ஹாலிக் பொதுப்படையாக நாம் ஈமான் கொண்டிருந்தாலும் இங்கே ஒவ்வொன்றாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானங்கள் படைக்கப்பட்டிருக்கிற முறை, அதை சிந்தித்து பார்த்தாலேயே அல்லாஹுடைய வல்லமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவன்தான் கடவுளாக வணங்கப்படக்கூடியவனாக இருப்பதற்கு தகுதியானவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இந்த வானங்களை எந்த விதமான தூண்களும் இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதுவும் 7 வானங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறார். அதுபோல பூமியை படைத்திருக்கிறார். பூமியையும் கூட நாம் வேறு ஹதீஸ்களின் மூலம்
பார்க்கிற போது பூமியும் 7 பூமி என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. வல் அர்தீன ஸபஅ, 7 பூமிகள் என்று ஹதீஸ்லே வருகிறது. அப்போ வானமும் 7 வானங்கள், பூமியும் 7 பூமிகள். இந்த வானங்கள் பூமிகள் படைக்கப்பட்டிருப்பதை பற்றி ஒரு மனிதன் சிந்திப்பானாக இருந்தால் நிச்சயமாக இவை தற்செயலாக தோன்றியிருக்க முடியாது என்கிற உண்மை அவனுக்கு வெளிப்படும். இதை படைத்த ஒரு சக்தி இருக்க வேண்டும் என்கிற உண்மை அவனுக்கு தெரிய வரும். அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும் என்பதையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹு தஆலா உங்களுடைய கடவுள், நீங்கள் வணங்கி வழிபட தகுதியான நாயன் ஒருவன்தான், அவனைத் தவிர வேறு கடவுள் கிடையாது என்று சொன்ன பிறகு இந்த வசனத்தை கொண்டு வருகிறார். அதே போல இரவும் பகலும் மாறி மாறி வருகின்றன. இந்த இரவும் பகலும் மாறி மாறி வருவதும் தற்செயலாக நடக்க முடியாது. இதை இயக்குகிற ஒருவன் இருக்க வேண்டும். அவன்தான் அல்லாஹ். அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவன். அதே போல கடலை படைத்து, அந்த கடலிலே அலைகளை படைத்து, அந்த அலைகளுக்கு மத்தியிலே கப்பல்கள் செலுத்தப்படும் போது அதை பேலன்ஸ் பண்ணி அந்த அலைகளுக்குள் அந்த கப்பல்கள் அடித்து செல்லப்பட்டு விடாமல் சமநிலைப்படுத்தப்பட்டு அந்த கப்பல்கள் பயணிக்கிற ஒரு நிலையை உருவாக்கி இருப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றாகும். அதே போல வானத்திலிருந்து மழை பெய்கிறது, பூமி வறண்டு போயிருக்கிறது. வானத்திலிருந்து பெய்கிற மழையை கொண்டு பூமி உயிர் பெற்றெழுகிறது, தாவரங்கள் முளைக்கின்றன. அதே போல பூமியிலிருந்து உயிரினங்கள் தோன்றுகின்றன. காற்றடிக்கிறது, அந்த காற்று சில நேரம் அருளாகவும் சில நேரங்களில் சோதனையாகவும் அமைந்து விடுகிறது. வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலே மேகமூட்டங்கள் உருவாகின்றன. இவைகளையெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இவைகளையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். இவைகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த சக்தியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இவை எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை, இது ஒரு பக்கம். இன்னும் ஒன்று, இவை எதுவுமே தற்செயலாக தோன்றவும் இல்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இவற்றிலே லஆயாத்தில் லிகௌமி யஅகிலூன், சிந்திக்கிறவர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரப், அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன், அவன்தான் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடியவன் என்கிற உண்மையை புரிகிற எந்த ஒரு மனிதனும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டான். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணக்கத்திற்குரியவனாக ஏற்றுக்கொள்வார். இருந்தாலும் கூட 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், وَمِنَ النَّاسِ مَن يَتَّخِذُ مِن دُونِ اللَّهِ أَندَادًا, மனிதர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு அவனுக்கு நிகராக வேறு படைப்புகளை ஆக்கிக் கொள்கிறார்கள். மனிதர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், இந்த பிரபஞ்சத்தை படைத்தவனாக, வானங்களையும் பூமியையும் படைத்தவனாக, இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறவனாக, கடலை படைத்தவனாக, கடலிலே செல்கிற கப்பலை செலுத்தக்கூடியவனாக, வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறவனாக, பூமியிலிருந்து தாவரங்களை உற்பத்தி செய்கிறவனாக, பூமியிலிருந்து உயிரினங்களை படைக்கிறவனாக, அதுபோல காற்றை இயக்குகிறவனாக, மேகங்களை உருவாக்கி அவற்றிலிருந்து மழையை பொழியச் செய்கிறவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்கிற தெளிவான உண்மை தெரிந்த பிறகும் அல்லாஹுக்கு நிகராக அவனுடைய படைப்புகளை ஆக்குகிற மக்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறார். அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அல்லாஹுக்கு நிகராக மனிதர்களையோ அல்லது ஏனைய படைப்புகளையோ ஆக்கிவிட்டு யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ்வை நேசிப்பது போல அவர்களை நேசிக்கிறார்கள். நஅூது பில்லாஹ்.
ஒரு அடியான் அல்லாஹுவை முதல் நிலையில் பக்தியோடு நேசிக்க வேண்டும். அல்லாஹுடைய நேசத்திற்கு நிகராக எந்த ஒரு நேசத்தையும் அவன் கொண்டு வந்து விடக்கூடாது. அதனாலதான் சூரத்து தௌபா 24வது வசனம் நினைக்கிறேன், அதிலே அல்லாஹ் சொல்லும் போது குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் என்று இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சொல்லி காட்டி, உங்களுடைய பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், மனைவி, மக்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய வீடு, வியாபாரம், பொருளாதாரம், இவைகள் அனைத்தையும் விட அல்லாஹ் உங்களுக்கு நேசத்திற்குரியவனாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹுவை ஒரு மனிதன் சரியாக புரிந்து ஈமான் கொண்டால், இதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் சகோதர சகோதரிகளே. சும்மா ஒரு பாரம்பரியமாக ஈமான் கொள்வதற்கும் அல்லாஹுவை புரிந்து அறிந்து ஈமான் கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அவனை பற்றி அறிய வேண்டும் என்பதை சுமார் 30க்கும் மேற்பட்ட வசனங்களிலே வலியுறுத்துகிறார். அல்லாஹுவை அறிய வேண்டும், அல்லாஹுவை படிக்க வேண்டும், அல்லாஹுவை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம், நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹுவை படிப்பதற்கு, அல்லாஹ் யார் என்று அறிவதற்கு நம்முடைய சமுதாயத்தில் நேரம் ஒதுக்குவதற்கு நமக்கு நேரம் இல்லை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அது ஒரு மேட்டராகவே நமக்கு தென்படுவதும் இல்லை. நம்முடைய சமுதாயத்தில் மொழிகளை படிப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், தொழில் கல்வியை பெறுவதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், ஸ்கூல் எஜுகேஷனை பெறுவதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், என்டர்டைன்மெண்ட்டுக்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், உழைப்பதற்கு நேரம் ஒதுக்குகிறார்கள், ஹராமான காரியங்களை செய்வதற்கெல்லாம் நேரம் இருக்கிறது. ஆனால் நம்மையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுவை பற்றி அறிவதற்கு இந்த மக்களுக்கு நேரம் இல்லை என்பது ஒரு சாதாரணமான பிரச்சனை கிடையாது. இவர்கள் உணரும் வரைக்கும் இதை பற்றிய விழிப்பூட்டலை வழங்க வேண்டிய பொறுப்பு நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது. சும்மா விட முடியாது. அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே திரும்ப திரும்ப சொல்லுகிறான். சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் வஅலமு அன்னல்லாஹ் இஅலம் அன்னஹு, அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் இப்படிப்பட்டவன், அறிந்து கொள்ளும் அல்லாஹ் இப்படிப்பட்டவன் என்று பன்மையாகவும் ஒருமையாகவும் அல்லாஹு தஆலா வலியுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவை அறிகிற போது அல்லாஹுடைய படைப்புகள், அவனுடைய அத்தாட்சிகள், அவனுடைய வல்லமைகளை வைத்து அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து, அந்த அல்லாஹுடைய சிஃபாத்துகளை, அல்லாஹுடைய தன்மைகளையும் பண்புகளையும் அறிந்து கொள்கிற போது நிச்சயமாக ஒரு முஃமின் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹுவை நேசிப்பான். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை மிக கடுமையாக நேசிப்பார்கள். அதுக்கு லிமிட்டே இல்லை, எக்ஸ்ட்ரீமாக நேசிப்பார்கள். இப்ப நாம் சிந்திக்க வேண்டிய இடம் இது. உண்மையிலே நானும் நீங்களும் எக்ஸ்ட்ரீமாக அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? மனிதர்களை நேசிக்கிறோம் சில நேரங்கள்ல. சும்மா ஜாஹிலியத்தான காதலை எடுத்து பாருங்கள். ஒரு இளைஞன் இன்னும் ஒரு பெண்ணை நேசிக்கிற போது சில நேரம் அந்த நேசம் எக்ஸ்ட்ரீம் ஆகி என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சில நேரங்கள்ல அவன் நேசிக்கக்கூடிய அந்த பெண் கிடைக்காத போது, அல்லது அவள் நேசிக்கக்கூடிய அந்த பையன் கிடைக்காத போது சூசைட் பண்ணி விடுகிறான். இதை நிதர்சனமாக உலகத்தில் நாம் பார்க்கிறோம். இப்படி எக்ஸ்ட்ரீமான நேசம். சில நேரங்களில் பேரண்ட்ஸ் பிள்ளைகளை எக்ஸ்ட்ரீமாக நேசிக்கிறார்கள். ஒரு குழந்தை பிறந்து ஒரு வளர்ந்து வருகிற போது 2-3 வயதில் அந்த குழந்தை மரணித்து விட்டால் அந்த தாய் மென்டலாகி விடுகிறாள். அவளால் அந்த இழப்பை தாங்க முடியவில்லை. அப்படி எக்ஸ்ட்ரீமாக தன்னுடைய பிள்ளையை நேசிக்கிறாள். சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு இடையில் அப்படி ஒரு நேசத்தை பார்க்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பதை பார்க்கிறோம். நண்பர்கள் மத்தியில் இந்த நேசத்தை பார்க்கிறோம். ஆனால் இப்படி உலகத்திலே மனிதன் மனிதனை எக்ஸ்ட்ரீமாக நேசிக்கிறத பார்க்கிற நாம், நம்மிடத்தில் அல்லாஹ்வை எக்ஸ்ட்ரீமாக முதல் நிலையில் வைத்து பக்தியோடு நேசிக்கிற அந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
நம்மில் எத்தனை பேரிடத்தில் பதில் இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுகிறான் இங்கே 165வது வசனத்தில், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை மிக கடுமையாக நேசிப்பார்கள். அல்லாஹு தஆலா அந்த நேசத்தை நமக்கு தர வேண்டும். அடுத்த நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நேசிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு மூமினிடத்தில் இரண்டாவது நிலையில் நேசத்திற்குரியவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற வேண்டும். அல்லாஹுடைய இடத்தில் வைத்து வேறொருவரை நேசிப்பது ஷிர்காகும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை நேசிப்பது போல ஈக்குவலாக வேறொருவரை நேசிப்பது ஷிர்காகும். அல்லாஹுவை விட மேலதிகமாக வேறொருவரை நேசித்தால் என்ன நிலைமை? அல்லாஹுக்கு ஈக்குவலாக அல்லாஹுடைய படைப்புகளில் ஒன்றை நேசிப்பது ஷிர்க் என்றால், அல்லாஹுவை விட அதிகமாக பணத்தையோ பொருளாதாரத்தையோ பதவியையோ மனிதர்களையோ வேறு அல்லாஹுடைய படைப்புகளையோ ஒரு மனிதன் நேசிக்க ஆரம்பித்தால் அவனுடைய நிலை என்ன என்பதை யோசித்து பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அதிகமாக வேறு ஒன்றை வேறு ஒருவரை நாம் நேசித்தால் நம்முடைய ஈமான் சிக்கலானது. ஈமான்ல கிளியர் இல்லை என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வளவு அத்தாட்சிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்றன. இந்த அத்தாட்சிகள் எல்லாம் மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அவன்தான் சர்வ வல்லமை உள்ளவன், அவன்தான் பூரணமானவன், குறைகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன்தான். அவன் அல் ஹை அல் கையூம், அவனுக்கு மரணம் கிடையாது, அவன் உயிரோடு இருப்பவன் என்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லி அவன் ஒருவன் தான் வணங்கி வழிபட தகுதியானவன். அப்படிப்பட்ட அல்லாஹுவை ஒவ்வொரு மனிதனும் நேசிக்க வேண்டும். ஒவ்வொரு முஃமினும் அளவு கடந்து எக்ஸ்ட்ரீமாக அந்த அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். அல்லாஹுக்கு ஈக்குவலாக அல்லாஹுவை நேசிப்பது போல அல்லாஹுடைய படைப்புகளில் யாரையாவது நாம் நேசித்து விட்டால் அது ஷிர்காக மாறிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறார். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான மெசேஜை அல்லாஹ் சொல்லுகிறான். வலவ் யரல்லதீன ظلموا إذ يرون العذاب أن القوة لله جميعا وأن الله شديد العقاب. அநியாயம் செய்தோர், இங்கே அல்லாஹு தஆலா அநியாயம் செய்தோர், வலவ் யரல்லதீன ظلموا என்று சொன்னால் அநியாயம் செய்தோர். இங்கே அல்லாஹ் அநியாயம் செய்தோர் என்று சொல்வது இணை வைத்தலை. உங்களுக்கு தெரியும், சூரத்துல் லுக்மானிலே அல்லாஹ் சொல்லும் போது, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், என்னுடைய அருமை மகனே நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே, அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும் என்று சொல்கிறார். அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம். திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்க வேண்டும். அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம், மிகப்பெரிய கொடுமை. அல்லாஹுக்கு இணை வைத்து அநியாயம் செய்யக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே வேதனையை காணும் போது, அல்லாஹுடைய வேதனையை நாளை மறுமையிலே காண்பார்கள். இப்ப நம்ம சொல்லும் போது லாஜிக்கலாக பேசுவதும் ஆர்கியூ பண்ணுவதும் நிராகரிப்பதும் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும், சுப்ஹானல்லாஹ், இந்த குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த வஹி கிடைக்காத மக்கள் அது ஒரு சைட். அவங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள் என்னென்றால் அவங்கள்ட்ட வஹியை நம்ம கொண்டு போய் சேர்க்கவும் இல்லை, அவர்கள் வஹியை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் குர்ஆன் ஹதீஸ் தான் வஹி என்று ஏற்றுக்கொண்ட நம்முடைய மக்கள் அல்லாஹுக்கு நிகராக மரணித்த மனிதர்களை, அவர்கள் நல்லவர்களாக சாலிஹானவர்களாக அவுலியாக்களாக இருக்கலாம். ஆனால் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதன், அது மலக் முகர்ரபாக அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்காக இருந்தாலும், அல்லது நபி முர்சல் ஒரு ரசூலாக வந்த நபியாக இருந்தாலும், சஹாபியாக இருந்தாலும், எந்த ஒரு நிலையில் உள்ள நல்ல மனிதனாக இருந்தாலும், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அவன் எப்படி அல்லாஹுக்கு ஈக்குவல் ஆகுவான்? அல்லாஹுடைய சிஃபத்தை அவனுக்கு எப்படி கொடுக்க முடியும்? மலக்குகளை கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். அதற்காக அல்லாஹுடைய நிலையில் மலக்குகளை கொண்டு போய் வைக்க முடியுமா?
நபிமார்களை ரசூல்மார்களை கண்ணியப்படுத்த வேண்டும், நேசிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். அதற்காக அவர்களை கொண்டு போய் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு வைக்க முடியுமா? மலக்குகளையும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வைக்க முடியாது என்றால் அவுலியாக்களையும் சாலிஹீன்களையும் எப்படி வைப்பது? சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜிதிற்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை தர்காவுக்கு நம்முடைய மக்கள் இன்று கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயத்திலும் வழிகேட்டிலும் ஜஹ்லிலும் அறியாமையிலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. உண்மையிலே தாயிகள் மிகப்பெரிய பொறுப்போடு இருக்கிறோம். நிறைய பேர் நம்ம ஃபிக்ஹ் பேசிக்கொண்டு ஃபிக்ஹில் உள்ள மசலாக்களுக்குள் நாம் நுழைந்து முரண்பட்டு கொண்டு நம்முடைய டைம் போகிறது. நம்முடைய சமுதாயத்தில் மிக பெரும்பாலானவர்கள் ஷிர்கிலே இருக்கிறார்கள், மிகப்பெரிய அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் உலமாக்கள் சொல்லுவார்கள், அத்தௌஹீது அவ்வலன் யா இபாதல்லாஹ் யா துஆத், அழைப்பாளர்களே, தாயிகளே, முதலில் தௌஹீதை சொல்லுங்கள். தௌஹீதை சொல்றேன்னு நான் அந்த டிஜே இந்த டிஜே என்று பேச சொல்லல. நான் தௌஹீத் ஜமாத் என்று பேசிக்கொண்டு ஷிர்க் செய்ய சொல்லல. அல்லாஹுவை அல்லாவாக காட்டுவது, அவன் ரப், அவன் மாலிக், அவன் ஹாலிக், அவன் ஹை, அவன் கையூம், அவனை பற்றி சரியாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லு. இந்த பணியை தான் ரசூல்மார்கள் நபிமார்கள் எல்லோரும் செய்தார்கள். இதை அல்லாஹுவை அல்லாவாக இந்த மக்களுக்கு காட்ட வந்த நேரத்தில் அவர்கள் ஜஹிலிலே இருந்தார்கள். எனவே நபிமார்களை எதிர்த்தார்கள். நபிமார்களை பைத்தியகாரன், கிறுக்கன், சூனியக்காரன் சொன்னார்கள், அடித்தார்கள், நெருப்பில் தூக்கி போட்டார்கள், ஊரை விட்டு துரத்தினார்கள். ஆனால் பொறுமையாக நபிமார் அந்த பணியை செய்தார்கள். அதுக்கு அடுத்ததுதான் அவர்களுடைய காலங்களில் இருந்த ஏனைய பாவங்களை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அந்த அநியாயத்தை செய்தவர்கள் நாளை மறுமையிலே கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹுடைய வேதனையை அவர்கள் பார்க்கிற போது அவர்கள் அறிந்து கொள்வார்கள், அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, எல்லா சக்தியும் எல்லா பலமும் அல்லாஹுக்கு மட்டுமே என்பதை அறிவார்கள். அங்க போய் அறிந்து பிரயோசனம் இல்லை. இந்த உலகத்தில் அறிய வேண்டும், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த உலகத்தில் முழு சக்தியும் அல்லாஹுக்கே உரியது. இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும். வேறு யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இது நம்பிக்கை. அல்லாஹை புரிந்து கொள்கிறவர்களுடைய உள்ளங்களில் இந்த நம்பிக்கை உறுதியாக வருது. இப்ப நம்மட பிரச்சனை எல்லாம் என்னென்றால், சில மார்க்க விஷயங்களில் ஆர்வம் இருக்கிறது, ஆனால் அல்லாஹை பற்றிய புரிதல் போதாது சகோதரர்களே. இதான் நம்மட பிரச்சனை. அதனால அமெரிக்காவை நம்புவோம், இஸ்ரேலை நம்புவோம், பயப்படுவோம், ஆயுதத்தை நம்புவோம், டெக்னாலஜியை நம்புவோம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தா ஓதுற திக்ரா மாத்திக்கிட்டு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஓதுனா ஸ்ட்ரெஸ் போகும். ஆனால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லுகிற கருத்து என்ன? லா ஹவுல், நோ சேஞ்சஸ் இன் தி வேர்ல்ட். உலகத்தில் எந்த மாற்றமும் நடக்காது. வலா குவா, இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த பலமும் கிடையாது. இல்லா பில்லாஹ், அல்லாஹ் தந்தா மட்டும்தான். மாற்றம் நடக்கணும் என்றால் அல்லாஹ் மாற்ற வேண்டும். நமக்கு பலம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் தர வேண்டும். இல்லாமல் நடக்காது என்பதுதான் இதனுடைய. இதை எப்போ புரிவாங்கன்னு கேட்டால், மறுமையில் போய் பார்த்தா முழுதும் அல்லாஹுடைய கண்ட்ரோல் இருக்கு. முழுவதும் அன்னல் குவத லில்லாஹி ஜமீஆ, எல்லா பலமும் எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு மட்டுமே. வஅன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் தண்டிப்பதில் மிக கடுமையானவன் என்பது அங்க போய் புரிவார்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமில்ல, அங்க நடக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா சொல்கிறார் 166வது வசனத்தில். இல் தபர்ர அல்லதீன துபிஉ மினல் லதீன தபஉ வரஅவுல் அஸாப் வதகத்தஅத் பிஹிமுல் அஸ்பாப். வேதனையை காணும் போது பின்பற்றப்பட்டோர் பின்பற்றியோரை விட்டும் விலகி விடுவர். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்துல
இப்போ நிறைய முஸ்லிம்கள் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா என்கிற அந்த ஒரு நல்லடியாரை, அப்துல் காதிர் ஜீலானி, முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களை வலி, இறைநேசர் என்று சொல்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர் இறைநேசராக இருக்க தகுதியானவர். அல்லாஹ் அவரை அப்படியே ஆக்க வேண்டும். ஆனால் என்ன நினைக்கிறார்கள்? அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஆபத்தில் நமக்கு துணை நிற்பார்கள். எனவே என்ன செய்கிறாங்க என்றால், ஒரு இடத்தில் ஒரு ஆபத்து ஏற்படும் போது யா முஹியத்தீன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய சிஃபத் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். அவங்களுக்கு பின்னால போறாங்க. அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திப்பதை வன்மையாக கண்டித்த ஒரு அறிஞர். அல்லாஹ் அல்லாதவர்களிடம் போய் துவா கேட்பதை வன்மையாக கண்டித்த ஒரு அறிஞர். அவர் அனுமதிக்கல்லவர். ஆனால் இவங்க அவரை பற்றி தெரியாமல் மூட நம்பிக்கையோடு சில வழிகேடர்கள், சில வியாபாரிகள் அவர்களை ப்ரோமோட் பண்ணி உழைக்க ஆரம்பித்தார்கள். இதை நம்பி பொதுமக்களில் சிலர் மார்க்கத்தை படிக்காமல், குர்ஆன் ஹதீஸை படிக்காமல் கண்மூடித்தனமாக இந்த வழிகேடர்களுக்கு பின்னளவை அவர்களை நம்பி அப்துல் காதிர் ஜீலான் என்று அல்லாஹ்விட பெரிய இடத்துல வச்சு பார்க்கிறார்கள். நாளை மறுமையிலே அப்துல் காதிர் ஜீலான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிலிருந்து ஒதுங்கி விடுவார்கள். நான் இதுக்கு பொறுப்பில்லை, நான் யாரையும் என்னை அழையுங்கள், என்னிடம் கேளுங்கள் என்று நான் சொல்லவில்லை என்பதை தெளிவாக சொல்லி விடுவார். இது ஈசா அலி இஸ்லாமுடைய விஷயத்தில் அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை எழுப்பி அல்லாஹ் கேட்பான், அஅன்த குல்த லின்னாஸ் இத்தகிதூனி வ உம்மிய இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயையும் என்னை விடுத்து கடவுளர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நீர் மக்களுக்கு சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். இப்ப மக்கள் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கடவுளாக்கிட்டாங்க. ஈசா அலி இஸ்லாத்தினுடைய தாயை கடவுளாக்கி விட்டார்கள். அல்லாஹ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அழைத்து கேட்கிற, நீதான் இந்த போதனையை செய்தாயா என்று கேட்கும் போது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள், கால சுப்ஹானக் மா குல்து லஹும். யா அல்லாஹ், நீ தூய்மையான, நான் இப்படி சொல்லவே இல்லை. நான் அவர்களுக்கு சொன்னதெல்லாம் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்ன. அவர்களும் இந்த மக்கள் அவர்களை வணங்கியவர்களை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஒரு பக்கம் வேதனையை பார்க்கிறார்கள், இன்னும் ஒரு பக்கம் தண்டனையை பார்க்கிறார்கள். அடுத்தது இவர்கள் யாரையெல்லாம் ஃபாலோ பண்ணி ஷிர்க் செய்து கொண்டிருந்தார்களோ அந்த மக்கள் இவர்களை எல்லாம் கை கழுவி விட்டு போய்விடுவார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் உள்ள தொடர்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும். 167 வசனத்துல தொடர்ச்சி அல்லாஹு தஆலா சொல்கிறான், وقال الذين اتبعوا لو ان لنا كرة فنتبرأ منهم كما تبرؤوا منا كذلك يريهم الله اعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار نعوذ بالله. எங்களுக்கு மீண்டும் உலகில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால், சுப்ஹானல்லாஹ், மறுமையில் போய் நின்று இந்த இணை வைத்தலை நியாயப்படுத்தி குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹுடைய வல்லமையை புரிந்து கொள்ளாமல், அல்லாஹ் ஒருவன் தான் பிரார்த்திக்கப்படுவதற்கு தகுதியானவன், அல்லாஹ் ஒருவன் தான் நேர்ச்சை செய்யப்படுவதற்கு தகுதியானவன், ஆபத்தில் துணை நிற்பதற்கு சக்தி உள்ளவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை கண்டுகொள்ளாமல், அவுலியாக்கள் என்றும் நாதாக்கள் என்றும் தர்காக்கள் என்றும் கபர்களுக்கு பின்னால் அலைந்த மக்கள், அல்லது கற்களையும் சிலைகளையும் வணங்கியவர்கள், அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டவர்கள் எல்லாம் சொல்லுவார்களாம், எங்களுக்கு மீண்டும் உலகில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் எம்மை விட்டும் அவர்கள் விலகி கொண்டது போல நாமும் அவர்களை விட்டும் விலகிக் கொள்வோமே. சுப்ஹானல்லாஹ். அதுதானே சொன்னாங்க. இப்ப உயிரோடு இருக்கும் போது சொன்னதை படிக்காமல் இருந்துவிட்டு, கேட்காமல் இருந்துவிட்டு, சொல்ல வந்தவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு பட்டப்பேர் சொல்லி ஒதுக்கிவிட்டு, அன்புள்ள சகோதர சகோதரர்களே, மறுமையிலே போய் இப்படி கைசதப்பட்டு என்ன பிரயோசனம் இருக்கிறது என அவர்கள் கூறுவார்கள். இவ்வாறே அல்லாஹ் அவர்களது செயல்களை அவர்களுக்கே கைசேதமாக காட்டுவார். சுப்ஹானல்லாஹ். கதாலிக யுரீஹிமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம். இந்த உலகத்தில் தர்காக்கு போய் நேர்ச்சை செய்தது,
அவுலியாக்களிடத்தில் மண்டியிட்டு கிடந்தது, அவர்களிடத்தில் பிரார்த்தித்தது, இவைகளெல்லாம் அங்க மறுமையிலே அல்லாஹ் காட்டும் போது கை செய்தப்படுவார்கள். வமாஹும் பிஹாரிஜீன மினன் நார், அல்லாஹுக்கு இணை வைத்த காரணத்தினால் இவர்களால் நரகத்திலிருந்து வெளியேற முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புள்ள சகோதர சகோதரர்கள், இது ஒரு ஒரு மிக சீரியஸான ஒரு இஷ்யூ. இது மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இதை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இணை வைத்தலின் பக்கம் நாம் போய்விடக் கூடாது. இன்னும் ஒரு பக்கம் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். நாம் நம்மை சூழ உள்ளவர்களுக்கு இந்த தௌஹீதை சொல்லி ஷிர்க்கை எச்சரிக்கை செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحان